விஜய் அவர்கள் இந்த மண்ணுக்கு எதிராக செஞ்ச விஷயம் என்ன சொல்லு? அப்படி எதுவுமே இல்லையே. இப்போதான் அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக என் மண்ணையும் என் மக்களையும் நாசம் செய்த நபரை கேள்வி கேட்காம ஒருத்தன் கூடயே சேர்ந்துக்கிட்டு அவங்களோட நீ சப்போர்ட் பண்ணுறேன்னா அவன் கொடுங்கோலாக ஒருத்தன் இருக்கிறான் பார், ஆட்சி நம்பர் அவனை விட மோசமான கொடுங்கோல் ஆட்சியாளர் நீங்கள். உன் உதயநிதியை பக்கத்து ஸ்டேட்டுக்கு கூட்டு போ. 4 பேருக்கு அது யாருன்னு தெரியுமா? 4 பேர் தெரியுமா? அதான் மேட்ரு. நீ 4 பேருக்காவது தெரியுமா? தளபதி பக்கத்து கண்ட்ரிக்கு போனால் அவருக்கு தெரியும், உலகம் முழுக்க தெரியும். இப்போ சொல்கிறா யார் அட்டகத்தி, யார் அட்டகத்து, யார் ஒரிஜினல் கத்தி? ஏய், இங்கே கத்தியும் அவர் தான், துப்பாக்கியும் அவர் தான், தெரியுமா? நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தியான பல்வேறு விஷயங்களை குற்றச்சாட்டாக வச்சுருக்காரு. சொல்லிட்டு சுருக்கமாக ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. இது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா? ஆமாம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். மீண்டும் ஒரு ஷோவில் என் உறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் எப்போதும் கூறுவதை போல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நேற்று வீடியோஸ்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 80% ஆஃப் பீப்புள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பட் உங்கள் ஆதரவு எப்போவுமே நம்மளோட சேனலில் இருந்திருக்கு. தயவு செஞ்சு நான் எப்போவுமே கேட்குறது ஒன்று தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி நம்மளோட டைம் ஸ்டாக் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் என்னோட அன்பு ஆரோக்கிய நண்பர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்குது சார். சிறப்பு சார். நேற்று மதியானம் ஒரு 12:30க்கு ஒரு ட்வீட்டு டிவிக்கோட ட்விட்டர் பேஜில் எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காங்க. அதை அப்படியே நம்ம ஒரு லோக்கல் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை படிக்கவே முடியாது. ஆனால் அது நாகரிகமாக திரு விஜய் அவர்கள் விமர்சனத்தை திமுக மீது வைத்திருக்கார். பல்வேறு விமர்சனங்களை வைத்திருக்காரு. அதை பற்றி தங்களோட கருத்து கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். என்ன சொல்லியிருக்காரு சார்? அதாவது பொய், புரளி, சரிங்களா, கம்ப்ளீட்டாக நாடக கும்பல், எது சொன்னாலும் பொய் தான். அதாவது ஜாதின்னு சொல்கிறீங்க, சமூக நீதின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஜாதியை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தியான பல்வேறு விஷயங்களை குற்றச்சாட்டாக வச்சுருக்காரு. சொல்லிட்டு சுருக்கமாக ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. இது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா? ஆமாம். நான் என்ன கேட்குறேன் சார், ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் எனக்கு. புத்தக கண்காட்சி நடக்கும் பார்த்துருக்கீங்களா? அதில் வெறும் புத்தகங்களாக இருக்கும். பிரியாணி ஃபெஸ்டிவல் நடக்கும். பல விதமான பிரியாணி நீங்கள் பார்க்கலாம். திண்டுக்கல் பிரியாணி, ஆற்காடு பிரியாணின்ட்டு, ஓகேங்களா? அறிவு திருவிழா நடத்தினேன். அங்கே அறிவு சம்மந்தம் பார்த்தீங்களா? இல்லை, நான் அப்படி தெரியல. தெரியாது, இருந்தால் தானே தெரியும். அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்திட்டு நீ அறிவு திருவிழா நடத்துக்கு பதில் ஒப்பாரி திருவிழா நடத்திருக்கலாம். ஊர் கூடி ஒப்பாரி, நீங்கள் ஊர் கூடி முளைப்பாரி எடுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஊர் கூடி ஒப்பாரி விற்கிது. உட்காந்து விஜய் அவர்களை பற்றி பேசுவதற்காக ஒரு நிகழ்ச்சி எடுத்து அறிவு திருவிழான்ற பேரில் நான் என்ன சொல்கிறேன், உனக்கு இல்லாத செய்யாதன்னு பல வாட்டி சொல்லிட்டேன். நீ அது தேவையில்லாமல் அதில் போய் செஞ்சு தான் நீ மாட்டிக்கிற. இப்போ இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஒரு டைரக்டர் ஒருத்தர் பேசியிருக்கிறார். ஆமாம், திரு கரு பழனியப்பன் அவர்கள். இந்த கேள்வியை வேணா கேளுங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், இலக்கியத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும், இதை படிச்சுட்டு வர சொல்லுங்கள். விஜய் அவர்களிடம் இலக்கியத்தை பற்றி கேளுங்கள், ஒரு 2 பேர் சொல்லுவாரான்னு கேட்பான். உதயநிதியை இலக்கியத்தில் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. ஆமாம் சார். அதாவது உதயநிதி அவர்களுக்கு எதுகை என்னன்னா தெரியும், எதுகை மோனை தெரியும், வல்லினம் மெல்லினம் இடையினம்னா தெரியும். கரெக்டுங்களா? இவங்களுக்கு தெரிஞ்ச இடையினம் மெல்லினம்னா என்ன? அது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியும், அது ஊருக்கும் தெரியும். அது சொல்லணுமா இப்போது? இல்லை, நான் கேட்குறேன். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், கலைஞர் நிறைய பாடல்கள் எழுதுவார், கவிதைகள் எழுதுவார். நம்ம அதில் மாற்று கருத்து கிடையாது. அதன் வழியில் வந்தக்கூடிய நீங்கள் வாரிசாக வரீங்கல்ல, மன்ன மாமன்ன அப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கள, ராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன்லாம் புகழ்றீங்கள. சரி, கலைஞர் அவர்கள் மிக அருமையாக கவிதைகள், பாடல்கள் எழுதுவார், புத்தகங்கள் எழுதுவார். ஸ்டாலின் அவர்கள் அதே போல் கவிதை எழுதுவாரா, பாடல் எழுதுவாரா?
சமீபமாக அவர் எழுதின ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் பார்த்தேன். எழுதுவார், அவருக்கு தோன்றதை எழுதிட்டு அது கவிதைன்னு சொல்லுவார். இல்லை அவர் எழுதின ஒரு கவிதையை நான் பார்த்தேன். ஆக 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 ஆக. சரி, உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய புலமை பெற்றனவரா? தமிழில் இலக்கியத்தில் எதுகை மோனையில் வல்லினம் மெல்லினம் இடையினம் பற்றி அவருக்கு தெரியுமா? அவர் ஒரு கவிதை எழுதுவாரா? நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை பார்ப்பீங்க, எழுதுவீங்க, எது இடையினம் எது மெல்லினம்ன்றது உங்களுக்குன்னு தனி அகராதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் விஜய் அவர்களுக்கு கவிதை தெரியுமா, விஜய் அவர்களுக்கு இலக்கியம் தெரியுமா, புத்தகம் தெரியுமா நீ கேட்குற. சரி, நான் இப்போது ஒன்றுமே இல்லை சார், என் அறிவு கெட்டியவரை நான் வந்து உட்காந்து சிறப்பாக எழுதுவேன். இப்போ மழை வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா தொடர்ச்சியாக, இந்த மழையை பற்றி ஒரு கவிதை எழுதணும்னு தோணுச்சு. ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் அ ரொமான்டிக். முதல் துளியில் முத்தச்சத்தமும் 3ஆம் துளியில் முனங்கல் சத்தமும் எழுந்தன, 2ஆம் துளியை ஈரப்படுத்தியமையால். எப்படி? முதல் துளியில் முத்தச்சத்தமும் 3ஆம் துளியில் முனங்கல் சத்தமும் எழுந்தன, 2ஆம் துளியை ஈரப்படுத்தியமையால். இந்த முத்தச்சத்தமும் முனங்கல் சத்தமும் எண்ணிலிருந்து வந்தவை அல்ல, இது விண்ணிலிருந்து வந்தவை. இது மண் மீது மலை கொண்ட காதலின் கதை. ஒரு மலையை பற்றி எழுதுனா நான் இந்த மாதிரி தான் எழுதுவேன். எங்கள் உதயநிதி எழுத சொல்லுங்கள். மரத்தில் இருக்குது காய், மரத்தில் இருக்குது காய், தூங்க தேவை பாய், தூங்க தேவை பாய். நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி, உன் காலடி நாய். நீ இலக்கணம் தெரியுமா, கவிதை தெரியுமாலாம் கிடையாது. மக்களுடைய மனசு என்னன்று தெரியுது விஜய்க்கு. நீங்கள் எவ்வளோ ஐயக்கித்தனம் பண்ணுறீங்கன்னு தெரியுது. உங்களை இங்கேருந்து விரட்டி அடிக்கணும்னு தெரியுது. நீ 200 ரூபா வாங்கிட்டு வந்து நீ என்னென்ன பேசுகிறன்றதும் எங்களுக்கு தெரியுது. நீங்கள் வந்து இவர் தமிழ் மண்ணுக்கு வந்து ஏதோ மிகப்பெரிய தொண்டாற்றியது போலையும், இந்த மக்களை காப்பாற்றினது போலையும், இந்த மக்களை காவு கொடுத்த நபரோடு நீங்கள் வந்து மேடையில் நின்றீங்கனாக்கா, நான் முன்பே சொன்னது தான், ஒரு நாள் இல்லாட்டி இந்த ஜோடி செருப்பில் ஒரு செருப்பு அந்து போகும்பொழுது கூட இருக்க நல்லா இருக்க செருப்பையும் சேர்த்து தான் தூக்கி போடுவோம். நல்லா இருக்கேன்னு அந்த ஒரு செருப்பு வச்சுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் கூட சேர்ந்த சுற்றுலவனையும் சேர்த்து தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அது ஏற்கனவே ஆகாத செருப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னாக்கா அதை நீங்கள் கேட்கணும். அதை கேட்க மாட்டேன்ட்டு நீங்கள் அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு போர் வைக்கும். அதுக்கு வந்து முட்டு கொடுப்பதற்கு இன்றைக்கி சினிமா துறையிலேருந்து அரசியல் துறையிலேருந்து பல நபர்கள் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிறீங்க. அவர் ரொம்ப இயல்பாக ஒரு விஷயத்தை கலாச்சி விட்டுருக்காரு. இந்த பாப்பா மேட்டர்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்டில் வந்து ரொம்ப படிக்கும் போதே ஒரு மாதிரி, பவளவேலா பாப்பா நீ பாசாங்க காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா. என்ன பாப்பா ஃபஸ்ட் எடுத்தோன்னே? பவளவேலா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா. இவங்க பாப்பா போட்ட பாப்பா சரி அது இல்லையா? இவங்க பாப்பான்னு போட்ட ஆட்டத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம்னு சொல்கிறேன். நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க. இல்லை, எதையாவது என்ன சொல்ல வச்சுட்டா அப்புறம் இல்லை, நான் சொல்ல வைக்கல சார். அப்போ ஏன்னா அவர் வந்து எப்படியாப்பட்ட ஒரு மனிதர்னு நமக்கு தெரியும். யார் வம்புத்துக்குமே போக மாட்டார். என் வேலை, என் வாழ்க்கை, என் சந்தோஷம், என் நிம்மதி, என் கை, என் கால், என் பார் அப்படின்னு அவர் பாட்டுக்கு இருக்கக்கூடிய நபர். இவர் உதயநிதியை பற்றி சொல்லும் பொழுதோ, திமுக நடத்தியது விழாவை பற்றி சொல்லும் பொழுதோ, பவளவிழா பாப்பா, பவளவிழா பாப்பா, நீ பாசாங்க காட்டல் ஆகாது பாப்பா. அது அழகா இருக்குல்ல, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா. ஒருவேளை பாப்பா மாதிரி நிறைய வேலை செய்கிறாங்களோ? இருக்கலாம் சார். இல்லை இப்போ இல்லை, குழந்தைகள் போல் நிறைய விஷயம் குழந்தையா மாறி செய்கிறாங்க. இவர் இந்த கரு பழனியப்பன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் சார். அவர் இல்லை உண்மையாகவே நல்ல படங்கள் தான் எடுத்திருக்காரு. நல்ல படம் சொல்லும் போது இஸ் a குட் டைரக்டர். ஆனால் இவ்வளோ அறிவு இருக்கிறவங்க எப்படி சார் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு அறிவு இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க? சார், உங்களுக்கு அறிவுக்கும் மூளைக்கும் வித்தியாசம் இருக்குது. மூளை இருக்கவங்களாம் அறிவாக இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. மூளை கட்டவனேன்னு திட்டுவாங்கல்ல நிறைய பேர், ஆட்டு மூளைன்னு வாங்கலை. இல்லையா உனக்கு ஆட்டு மூளை? அது ஆனால் ஆடு வந்து அப்படி கிடையாது சார். அது வந்து உண்மையாலுமே சென்சிபிள். அது ஏன் சார் அப்போ அது கூட கம்பேர் பண்ண மாட்டீங்களா சார்? எப்படி சார் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? ஆடு உண்மையாலுமே மனிதனோடு இன்ட்ராக்ட் பண்ணும், விளையாடும், அன்பாக இருக்கும். சரி ஓகேங்களா? இவங்க ஆட்டு மூலையோடய மாட்டு மூலையோட நம்ம சேர்க்க வேண்டாம். ஆட்டு மூலையும் கிடையாதா? சரி, புரியுதுங்களா? அவர் சொன்னதில் இந்த பவளவிழா பாப்பா, அது எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருக்கு. பவளவிழா எப்படி? பவளவிழா ஃபனி குட்டி
பவள விழா பன்னிக்குட்டி சார், நீங்கள் பன்னிக்குட்டி நினச்சக்கூடாது. எஃப் பவள நீங்கள் அதுக்கப்புறம் ஏபிசிலாம் அந்த வாரத்தில் போட்டு பார்க்கக்கூடாது. பவள விழா பன்னிக்குட்டி இதுங்க பண்ணக்கூடிய அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, டு தி கோர் இவர்கள் வந்து செய்கிறார்கள். இதற்கு வந்து மாறி மாறி உடனே இந்த பாப்பா அந்த பாப்பான்னு அவங்க சார்பில் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வாடகைவாய்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி டிசைன். நல்லா புரிஞ்சுங்க. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குற கேள்வி, திமுக நீ வந்து அறிவு திருவிழா நடத்துகிற, எங்களை யாரும் அழிக்க முடியாதுன்னு சொல்கிறேல்ல, நீ என்ன அவ்வளோ பெரிய அழிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை கற்காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கற்காலத்தில் என்ன செஞ்சுருக்கீங்க, இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நிகழ்காலத்தில் ஸ்டாலின் செய்த வரலாறு என்ன, உதயநிதி செய்த வரலாறு என்ன, இவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலுக்காக மக்களுக்காக செய்த பணி என்ன, சொல்லுங்கள், எக்ஸாக்டாக சொல்லுங்கள். இதில் உதயநிதி அவர்கள் ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதை பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி கதைகளை அவர் பேசுகிற கதைகள் இல்லை கலைஞர் எழுதின கதையை கேட்கல, அந்த கதையை அவர் சொல்லலை. இந்த தீவு திடலில் ஒரு மேட்ரு செய்வாங்கன்னு ஒரு கதை ஒன்று சொன்னார். பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். என்ன சொன்னார் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரியட்டான். அதாவது அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாஜ்மஹால், ஈஃபில் டவர், இந்த உலக அதிசயங்கள்லாம் வந்து அங்கே தாஜ்மஹால், ஈஃபில் டவர்லாம் அங்கே வந்து செட் போடுவாங்க. அது செட்டு உடனே மக்கள் வந்து இங்கே நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுன்னா அது ஈஃபில் டவர் வந்துருச்சுன்னு ஆர்வமாக முடியாது பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தட்டுனா கீழே விழுந்துடும் அட்டை. அது ஒரு அட்டை. சரி, இந்த நொட்டை சொன்னேன்ல, இப்போ நான் சொல்கிறேன் இரு, அப்புறம் ஏதோ நொட்டை தான் சொல்லுங்க. அதாவது விஜய் அவர்களை குறித்து பேசும்போது ரொம்ப அறிவார்ந்து பேசுவதாக நினைத்து கொண்டு உதயநிதி அவர்கள் சொன்ன வார்த்தை, வருஷம் இங்கே வந்து நமக்கு வந்து தீவு திடலில் வந்து தாஜ்மஹாலையும் ஈஃபில் டவரையும் வந்து நீங்கள் செட்டு போடுவாங்க. அப்பா தாஜ்மஹாலே இங்கே வந்துருச்சு, ஈஃபில் டவர் இங்கே வந்துருச்சுன்னு கூட்டமாக வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அது வெறும் அட்டை. அதுபோல தான் வந்து சில நபரை தேடி கூட்டமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அது வெறும் அட்டை, தட்டுனா கீழே விழுந்துருங்கிறாரு. நொட்டை கேளு. உலக அதிசயத்தில் ஒன்று தான் வந்து தாஜ்மஹால், அதே மாதிரி தான் ஈஃபில் டவரும். இதுங்கெல்லாம் உலக அதிசயம், உலகமே அறிந்த ஒரு முகம் தான் தாஜ்மஹாலும் சரி ஈஃபில் டவரும் சரி. அப்போது இங்கே செட்டு போடும்போது அந்த மக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கன்னா இது உலக அதிசயம்னு தெரியும். ரெண்டாவது இது செட்டு தான் போட்டிருக்கேன்னு தெரியும். தாஜ்மஹால் நம்ம ஊரில் முளைக்குமா? ஏன்டா அது என்ன மழை பெஞ்ச முளைக்குது காலானா அது, இது முளைக்காதுன்னு தெரியும். அப்போது இதே போல தான் விஜய் அவர்கள் உலகம் தெரிந்த முகம். அதனால தான் விஜய் அவர்கிட்ட போய் நின்று புகைப்படம் எடுக்கிறான். எவனாவது ஒருத்தன் தாஜ்மஹால் நீ புகைப்படம் எடுத்தான்னு சொன்னீங்களே, அறிவாளத்து வெளியே எவனாவது புகைப்படம் எடுத்தானா அவனுக்கு தெரியும் அது அட்டகத்தின்னு. அதுதான் அட்டை. அட்டகத்தியா? மொக்க கத்தி. அட்டை மொக்க கத்தி கூட வந்து சமைத்துக்கிறதுக்காக பயன்படும். இது அட்டை எதுக்குமே பயன்படுத்தாது. சின்ன பசங்க செஞ்சு விளாடுவாங்களே சின்ன வயசுல பேப்பர்ல, அது விளையாடுவாங்கன்னு தெரியும், ஆனால் எந்தெந்த பசங்கன்னு தெரியாது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க. நான் ரொம்ப இயல்பாக இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீ பெரிய பவள விழா கண்ட ஃபன்னி கைஸ்ன்னு சொல்கிறீங்க. எஸ் எஃப் அது கூட எதையும் சேர்த்துறாதீங்களே. எனக்கு இருக்கக்கூடிய இயல்பான கேள்வி நீ பதில் சொல்லு. நீ ஆலமரம்ன்ற 75 வருஷம் நான் பார்த்துட்டேன், எங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வெளியில் தான் நீ வரப்பா இருக்க, அடியில் புழுத்து போய் கிடக்கு. என்ன நான் என்ன கேட்குறேன், நீ சரியான தைரியம் உள்ள 70 வருஷ கட்சினாக்கா நீ தனியாக எலெக்ஷன் சந்திச்சிருவியா? உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு உனக்கு யார் தேவைப்படுறது தெரியுமா? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன், இப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசன் அடிஷ்னல் சப்போர்ட்டாக இப்போ சீமானே உள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அதான் விட்டுருக்கு. ஆனால் ஒரிஜினலாக கூட்டணியில் இருக்கவங்க இத்தனை பேரை வச்சு தான் நீ உன்னை வந்து பாதுகாத்து நீ உயிர்ப்போடு நின்றுக்கிட்டு இருக்கிற. விஜய் அவர்கள் இத்தனை பேர் எதிர்ப்பதற்கு ஒத்தாள் ஒரு முகம் சிங்களன்னு உங்களுக்கு சம்பவம் செஞ்சுருக்காரு. இப்போ சொல்லு, யார் அட்டகத்து, யார் ஒரிஜினல் கத்தி? அவர் தான் ஒரிஜினலு. அவரை பார்த்து பயந்துக்கிட்டு நீ தைரியம் இருந்துச்சுன்னா எங்கே இவங்க கூட்டு இல்லாமல் தனியாக நின்று பார்ப்பான். முச்சந்தில் தான் இப்போ 2026 இவங்க துணை இல்லாமல் போச்சுனாக்கா, அப்போ உனக்குன்னு என்ன சித்தாந்தம் இருக்குது, எந்த கோட்பாடு இருக்குது, எதன் அடிப்படையில் அரசியலை நகர்த்தி கொண்டு போகிறான்ற விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்து வைக்க துப்பு இருக்கா? சார், நீ நடத்துனா பீர் பாட்டில் வச்சு நிகழ்ச்சி நடத்துகிற திமுக கட்சி இதில், கரெக்டுங்களா? இது ஒரு நிகழ்ச்சியா சார்?
அவங்களுக்கு அது நிகழ்ச்சி, அவங்களுக்கு அது நிகழ்ச்சி. இல்லை சோத்துக்கு செத்த மாதிரி போய் பிரியாணிக்காக சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க. ஆமாம். இல்லை பிரியாணி எவனா சமைச்சு கொடுக்குறான், அவன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றீங்க. இதுதான் நடக்குது. அப்போது இவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மேம்படுவதற்கு, இந்த அரசியல் களத்தை மாற்றுவதற்காக என்ன விஷயத்தை இது வரைக்கும் முன்னெடுத்திருக்காங்கன்னும் பொழுது ஜீரோ. இந்த மக்கள் இவ்வளவு வழியோடு இருக்கிறார்கள் தெரிந்த பிறகு இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக வந்து நிற்கிறார் களத்தில். அவர்கிட்ட நீங்கள் மல்லுக்கு வரன்ற பேரில் ஒட்டுமொத்த பேர் வந்து தன்னுடைய சுய சிந்தனையை, சுய அறிவையெல்லாம் பறிகொடுத்த நபர்களைப் போல இங்கே வந்து முரட்டுத்தனமாக வந்து விஜய் அவர்களை வந்து நீங்கள் வந்து அவர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குறீங்க. விஜய் அவர்கள் இந்த மண்ணுக்கு எதிராக செஞ்ச விஷயம் என்ன சொல்லு? அப்படி எதுவுமே இல்லையே. இப்போ தான் அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக என் மண்ணையும் என் மக்களையும் நாசம் செய்த நபரை கேள்வி கேட்காம ஒருத்தன் கூடயே சேர்ந்துக்கிட்டு அவங்களோட நீ சப்போர்ட் பண்ணுறேன்னா, அவன் கொடுங்கோலாக ஒருத்தர் இருக்கிறான் பார், ஆட்சி நம்பர், அவனை விட மோசமான கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் நீங்கள். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒருத்தன் இறந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனுடைய புகழ் அதோட போகுதா போகலன்ற ரெண்டாவது. ஆனால் அவன் செத்ததுக்கப்புறம் அது உள்ள புழு முளைக்கும், அதை திண்டு உடம்பு வளைக்கும். இந்த பிணத்தை தின்று உடலை வளர்த்து கொண்டு இருக்கும். அதுபோல் சில நபர்கள் வந்து இங்கே சுற்றிக்கிட்டு நீங்கள் விஜய் அவரை குறை சொல்கிறீங்க, விஜய் அவரை அடிக்கணும்னு வரீங்க. தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. நான்லாம் வந்து ரொம்ப நாகரிகமாக என்னை கையாள சொன்னதுனால நான் நாகரிகமாக கையாண்டுட்டு இருக்கிறேன். இல்லைன்னு வச்சிங்களேன், நீலாம் என்ன எனக்கு ஆலமரம், நம்ம அடிக்க மாட்டோமா சார்? வேணாம், கேட்கும் போதே பல விஷயங்கள் வாயிலிருந்து வருது, ஸ்ட்ரக் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுதா? அடிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, நம்மலாம் இவங்கள மாதிரி சார் இங்கே வருங்க, நீங்கள் ஏதாவது வெளியூருக்காரன், வெளியூர் ஆட்டக்காரனுக்கு உள்ளூரில் என்ன வேலை? நாங்கள் உள்ளூர் ஆட்டக்காரன் சார். நீங்கள் நினைக்கிறேன், நீங்கள் இந்த பாரம்பரியமாக இங்கேயே வளர்ந்து பிறந்து நீங்கள் இங்கே வந்து தமிழர்களா? நீங்கள் நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறோம். எங்கள் ஊரில் எங்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எந்த களத்தில் என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி பேசணும். நாங்கள் எடுத்து உங்களுடைய வரலாறு எடுத்து அடித்தோன்னு வச்சுக்க, மவுண்ட் ரோட்லேருந்து துபாய் வரைக்கும் அடிப்போம். அதை கொண்டாடுறதுக்கு கோடி பேர் இருக்காங்க. நம்ம அடித்தோம்னா கொண்டாடுறதா சார்? தளபதியோடைய சிங்கிள் ட்ராக் பாடல் ஒன்று வந்துச்சு, அதை பார்த்தீங்களா? பார்த்தேன். தளபதி கச்சேரி. தளபதி கச்சேரி அந்த பாட்டில் இப்போ இந்த தளபதி கச்சேரிக்கு அல்டிமேட்டாக டான்ஸ் ஆடுறது யார் தெரியுமா? கலைஞர் ஆடிக்கிட்டு இருக்காரு. இல்லை ஸ்டாலின் ஒரு பக்கம் சட்டை வந்து தளபதி கச்சேரின்னு அவர் ஆடுறாரு. அப்போது ஜென்சி கிட்டுக்கிட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் டெக்னாலஜி வளருது. ஆமாம். இன்னைக்கு எப்படி நான் உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் என்ன பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவாங்களா, இரிட்டேட் ஆவாங்களா பயங்கரமாக சார்? ஏதாவது ஆரம்ப காலத்தில் திமுக செய்த வரலாறு நான் சொல்லட்டுமா? ஒரு செய்தி திமுகவுக்கு எதிராக அச்சிடப்பட்டுருச்சு சார். ஃபோன் அடிச்சிட்டானுங்க அந்த ஊருக்கு. அந்த ஊரில் பேப்பர், அப்போ வெறும் பேப்பர் தானே, பேப்பர் போய் இறங்கினோடனே காலையில் மொத்த பேப்பர் வாங்கி குப்பையில் வச்சு எரிச்சிடுறது. இது அவங்க செஞ்ச வரலாறு. அப்படி செஞ்சுக்கிட்டு இவருடைய வரலாறை மறைத்து கொண்டு திருட்டுத்தனத்தை மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஜென்சி கிட்ட மாட்டிக்கிட்டு தளபதி கச்சேரிக்கு ஜெயில் வாசல்லேருந்து கலைஞர் ஆடுறாரு, ஸ்டாலின் ஆடுறாரு, உதயநிதி ஆடுறாங்க, கூட அமைச்சர் பெருமக்கள்லாம் ஆடுற மாதிரி அவனுங்க ஏஐ பண்ணி வச்சு அடித்து தெறிக்க விடுறானுங்க. ஸோ அல்டிமேட்டாக நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது ஒன்று தான், ஒரு லீடர் என்ற நபரை, ஒரு தலைவன் என்ற மெட்டீரியலை வந்து பிரபஞ்சம் தானே உருவாக்கும். நீங்கள் அவரை தொட்டிங்கன்னா பிரபஞ்சம் ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னேன், அவர் ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னு. இப்போ பிரபஞ்சம் எப்படி ஏஐ டெக்னாலஜின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இளைஞர் கையில் கொடுத்து அவன் எடுத்து வச்சு உங்களை அடிக்கிறான பொழுது, சார் நீங்கள் என்ன செஞ்சாலும் இப்போ இவங்களுக்காவது பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டாக வந்து அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி ஜெயில் வாசலில் அந்த வேட்டையோடு ஆடுற மாதிரி இருக்குது. சில முக்கியமான நபர்கள்லாம் ஹக்கீஸ் போட்டு ஆட விட்டுருக்காங்க பசங்க. ஐயோ, பார்க்கவே கன்றாவியாக இருக்குமே. ஐயா, இந்த வயசுல ஹக்கீஸ் போட்டு ஆடுறதெல்லாம் பார்த்தா, ஏன்னா இதுல என்ன வேடிக்கை தெரியுமா, செஞ்சவன் உள்ளூர்காரன் கிடையாது, எல்லாம் வெளிநாட்டுக்காரனா, வெளிநாடு, வெளி ஸ்டேட் கூட கிடையாது சார். வெளி ஸ்டேட்னா கூட இங்கேருந்து நீங்கள் பேசி ஈஸி ஏதாவது போய் மோடி காலில் விழுந்து ஐயா கொஞ்சம் இதாக பார்த்து இதை கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார்னு அங்கே உள்ள ஆள்கிட்ட சொல்லி அவனை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவீங்க. ஆனால் இதை ஏஐயில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் குவைத்து, கத்தாரு, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, யூகே, யூஎஸ் இங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே உட்காந்து செஞ்சு அனுப்புகிறாங்க, வேறு லெவலில் செஞ்சு அனுப்புகிறாங்க. அவங்க பதிவில் அங்கே போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வேறு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் பண்ணா நீங்கள் இவங்களை போய் எப்படி கைது பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிளான நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த பலகர்ணியப்பா அதாவது கரு பழனியப்பா
அலக்கரணி அப்பாவா? சரி என்ன அவரு பல விதமான பரிமாற்றம் பேர் கூட வர மாட்டேங்குது. ஏன் அதை சொன்னு தெரியல? ஏய் உன் பேர் கூட எங்களுக்கு தெரியலையா? நீ வந்து விஜய்க்கு எதிராக ஆத்திக்கிட்டு இருக்கிற, புரியுதுங்களா? நான் ஒரே ஒரு ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார். உதயநிதியை பற்றி நீ புகழ்றல, உதயநிதி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் ஸ்டாலின் சொல்லிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கிறல, விஜய்க்கு வந்து ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி பேசுகிறல, உன் உதயநிதியை பக்கத்து ஸ்டேட்டுக்கு கூட்டு போ. 4 பேருக்கு அது யாருன்னு தெரியுமா? 4 பேர் தெரியுமா? அதான் மேட்ரு. நீ 4 பேருக்கு அது தெரியுமா? தளபதி பக்கத்து கண்ட்ரிக்கு போனால் அவர் தெரியும், உலகம் முழுக்க தெரியும். இப்போ சொல்கிறா யார் அட்டகத்தி, யார் அட்டகத்தி, யார் ஒரிஜினல் கத்தி? ஏய் இங்கே கத்தியும் அவர் தான், துப்பாக்கியும் அவர் தான், தெரியுமா? நீங்கள் என்னடானா எங்ககிட்ட வந்து படம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் படம் காட்டுற வரைக்கே படம். எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு வந்து சொல்கிறது என்னன்னாக்கா, தம்பி கொஞ்சம் பார்த்தாடிங்க, இல்லை நம்ம அடித்தது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுனால தான் நான் ரொம்ப அளவாக போயிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சிங்களேன், பாப்பாவை உள்ள தாப்பாவை போட்டு இவர் இழுத்து போட்டு அடித்தோன்னு வச்சிங்க, நான் எடி தான். அதில் இன்னும் ஹைலைட்டான விஷயம் நான் பார்க்குறது என்ன தெரியுமா சார்? எல்லா நபரும் வந்து விஜய்க்கு எதிராக வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை செஞ்சு அடின்னு அடிச்சிங்க. இந்த அறிவு திருவிழான்னு ஒன்று வச்சு பேர் மட்டும் ஏன் அப்படி வைக்கிறான்னு எனக்கு தெரியல. என்ன சரி எது இல்லையா தான் நாட சொல்லும், புரியுங்களா? நம்ம பணம் இல்லைன்னு பணத்தை தேட சொல்லும், அறிவு இல்லாட்டி அதை அறிவை தேட சொல்லுது. அதனால் அறிவு திருவிழான்னு வச்சு நடத்துறீங்க. வச்சு நடத்தி அதை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி நாங்கள் தான் அப்படி நாங்கள் தான் இப்படின்னு சொல்லி நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்டீங்க. நம்மளை வந்து இந்த ஸ்டேட்டை விட்டதுக்கு காரணம்னா நம்ம யாருக்கும் தெரியாது, விஜயை வந்து உலகம் முழுக்க தெரியும். நம்ம எந்த மாதிரியான நபராக இங்கே இருக்கிறோம். பக்கத்து ஸ்டேட்டில் ஒரே ஒரு விஷயத்தில் உதயநிதி ஃபேமஸ் ஆனார். பாத்ரூமுக்கு வெளியே ஓட்டினாங்க, கீழே போட்டுருக்க மேட்டில் போட்டாங்க, செருப்பில் வச்சு இது பண்ணாங்க, சனாதனத்தை பற்றி பேசி. இவ்வளோ தான். அதோட பேட்டி கேட்கும்போது அந்த மாதிரி பேசலையே, அப்படி சொல்லலையே. அது கூட பரவாயில்ல, தளபதியை பற்றி கேட்குறாங்க, இந்த மாதிரி பேசியிருக்காரு உங்களை பற்றி சொல்கிறாங்கன்னு தம்பார் ஓட்டம் ஓடியாச்சா? இப்போ இவ்வளவு செஞ்சிட்டிங்களா? ரொம்ப சிம்பிளாக ஒன்று தான் சார். உதயநிதி பயங்கரமாக அடிச்சிட்டாரு விஜயன்னு சொல்லிட்டு எல்லாரும் திமுக கூட இருக்க ஒட்டுமொத்த நபரும் பயங்கரமாக கொக்கரிச்சு கலாச்சு பயங்கரமாக பேசினாங்க. தளபதி விஜய்ட்டு ஒரு அறிக்கை வந்துச்சுல, இப்போ நீங்கள் படிச்சிங்களா? இது எப்படி தெரியுமா ஆகிப்போச்சு? குருநாதா என்ன குருநாதா அவனுக்கு புது ஐட்டமாக இருக்குது, முச்சத்தில் வச்சு சாணியை கரைச்சி அடித்த மாதிரி அவர் கொடுத்த அறிக்கை பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சு. சார் அவர் நல்லா பார்த்தீங்களா, இவங்கள மாதிரி வளவலன்னு கத்தவே மாட்டார். நீங்கள் நல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி நோட் பண்ணி பாருங்கள். திமுகவில் 1000 பேர் மைக்கு போட்டு கத்துற, மேடை போட்டு கத்துற, நீ வந்து உட்காந்து பல செலவு பண்ணுற, பிரியாணி கொடுக்குற, குவார்டர் கொடுக்குற, என்ன கருமத்தை வேணால் கொடுத்து கத்திட்டு உட்காந்துருக்கு. அந்த மனுஷன் வாய் திறந்து கூட உனக்கு எதிராக பேசலை. அந்த ஸ்டேட்மெண்ட் அதையும் தெளிவாக சொல்கிறார். நான் இன்னும் ஒன்று அடிக்கவே ஆரம்பிக்கல, ரொம்ப தெளிவாக முழுசாக பேசவே ஆரம்பிக்கல. நான் ஒன்று அடிக்கவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் லைட்டாக ஒரு அறிக்கை கொடுக்கும்போது இவ்வளோ கதற, அவர் அடித்தா எவ்வளோ கதறுவேன், என்ன மாதிரி பண்ணுவேன். ஸோ ரொம்ப அழகாக உட்காந்து ஈஸியாக ட்ரிகர் பண்ணுறாரு சார் இவங்களை. இந்த முட்டா பசங்களாம் அது ரியாக்ட் பண்ணுறாங்க, ட்ரிகர் ஆகி. அதுதான் வந்து எனக்கு தேவைன்ற. நான் உங்களுக்கு எதை வந்து அரசியல் ரீதியாக அணுகணுமோ அதை அணுக தெரியாமல் முட்டாள்கள் மாதிரி வந்து கத்திக்கிட்டே இருக்கும் பொழுது எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் நாய்ஸ் தானே, நாய்ஸ் எந்த நாய்ஸ் இல்லை, அது பல வகையானது இருக்கும். நம்ம அதை பேசிக்கிட்டு அது வந்து அவங்க சொன்னது அந்த நாய்ஸ்ன்றது அந்த. ஆமாம் சார், பல வகையான நாய்ஸ்ன்றது அண்டாக்குள்ளே உட்காந்து கத்துனா ஒரு நாய்ஸு, குண்டாக்குள்ளே உட்காந்து ஒரு நாய்ஸு. அதனால சொன்னேன், அந்த மாதிரி பல நாய்ஸ் இங்கே இருக்குல்ல, அண்டா நாய்ஸு, குண்டா நாய்ஸ்னு பல நாய்ஸ் இருக்குது. இந்த நாய்ஸ்லாம் வந்து கொடுக்கறதுனால வந்து நமக்கு ஈஸியாகிடுது வேலை. என்னன்ட்டு இவர்கள் அறிவற்று அறமற்று எவ்வளோ அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் நின்று களத்தில் இந்த மக்களுக்காக நல்லது செய்யணும் எவ்வளோ அழகாக வந்து நிற்கிறான்றதை நம்ம பார்க்கும் பொழுது, இது ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு பேனர், வருங்கால முதல்வரே. ஏன் சார் அங்கே உங்களுக்கு பேனர் வச்சு நான் கழட்டிட்டாங்க? இல்லையா, நான் பார்த்தேனே, கழட்டிட்டாங்க சார். இப்போ இல்லை கழட்டல அடம் பிடிக்கிறாரு சின்ன பிள்ளை மாதிரி. இல்லை கழட்டல பாவம் சார் அவர். ஆனால் அதாவது வருத்தமாக இருந்தது. அவரை வந்து எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு வச்சுருக்காங்க பாருங்க, வருங்கால முதல்வரே அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், திமுகவோடு சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி முதல்வரேன்னு சொல்லி நினைக்கலாம்? எப்படி உங்களுக்கு பேனர் வைக்க முடியுது? இல்லை அவர் நினைக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வெளியில் வந்து அவர் தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி போகிறது எப்படி சார்? திரும்ப நான் தெளிவாக சொல்கிறேன், சங்கர் வந்து முதல்வன் பார்ட் 2 படம் எடுத்தால் மட்டும்தான் இவர் முதல்வர். அதில் இவர் நடிக்க வச்சா மட்டும்தான் ஒன் டேவா
முதல்வர் அது எந்த ஒன் டே முதல்வராக வருவாரா இல்லை முதல்வராகவே வருவாரா? அதில் கூட அவர் இல்லை சார், கேட்குறேன் சார். இல்லை அது அண்ணன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தா சங்கர் முடிவு பண்ணுவார். ஒன் டேவா இதுவா அப்படின்றது. இல்லாட்டி ரெகுலர் முதல்வருக்கு இன்னொரு அண்ணன் இருக்காரு, அவரை கூட வச்சு எடுக்கலாம். யாரை சார்? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நான் ஏன் சொல்லுவாங்க. இவ்வளவுதான் இவர்களை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது தெரிந்த விஷயம். என்ன அடி! அதுதான் சொன்னேன், என்ன குருநாதான் நம்ம புது ஐட்டம் வச்சு அடிச்சிருக்கானுங்கன்ற போது இவர்களால் வந்து தாக்கு பிடிக்கவே முடியல சார். விஜய் அவர்களை வந்து சுத்தமாக எதிர்கொள்ள முடியல. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இல்லையா? அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கதறாங்கல்ல, எவ்வளோ ஒரு மாதிரி ஒரு அறிக்கை என்ன ஒட்டுமொத்த அறிவாளத்தையும் ஆட்டி படையும் டிஸ்டர்ப் ஆகுது. உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதா? அவங்கள அதை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியல சார். அவனால் வந்து ஏறி அடிக்க முடியல. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுவே நீ? எப்படி வெளியில் போய் வந்து பார்த்தோன்னா மக்களை சந்திக்கிறதுக்கான விஷயங்களை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கீங்க. அன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ வந்து எழுத்து மூலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் தளபதிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்லுவோம். வாரத்தில் ஒரு நாள், உண்மையாகவே சொல்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் பேசணும், வீடியோ மூலியமாக சந்திக்கணும். அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கும்? தளபதி வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த டயத்துக்கு வராருன்னு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டோம்னா சார் எல்லா மீடியாலையும் கவுண்ட் டவுன் போடுவான் சார். கவுண்ட் டவுன் போட்டு ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அது எப்படி நடக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க. கவுண்ட் டவுன் போடுவாங்களா? 9, 8, 7, 6 எல்லாம் 1ன்னு சொல்லும் பொழுது என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சவுண்டு வரும் பாருங்க. மொத்தமாக தளபதின்னு கத்தி ஆர்ப்பரிப்போம் பாருங்க தமிழ்நாட்டில். அப்போ ஒரு டெசிபிள் சவுண்டு உருவாகும். அந்த சவுண்டில் நீ செத்து மண்ணாக போயிடுவேன். உன்னால் வந்து அதை சகிச்சு கொள்ளவே முடியாது. நீ அதை கேட்கக்கூடாதுன்னா கக்கூஸில் போய் கதை அடிச்சுட்டா தான் முடியும். அவ்வளோதான் நீ செய்ய முடியும். நீ அவர் வந்து நான் நல்லா தெரியும் சார் எனக்கு. அவர் ரொம்ப ஸ்டெடியாக சொன்ன விஷயம், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் நம்ம போகிறோம், திமுக இருந்து தூக்குறோம், ஆட்சி அதிகாரத்தில் உட்காரக்கூடாது, இதுக்கு மேலே என் மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்கள் அவதிப்படக்கூடாது, எனக்கு பணமோ பேரோ புகழோ தேவையில்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு இனி தேவை என் மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். தலைவன் மெட்ரியல் அப்படி தான் சிந்திப்பார், அப்படி தான் சிந்திச்சு வந்து நிற்கிறாரு. இங்கே தலைவர்னு சொன்னாலாம் அட்டகத்தி மாதிரி உட்காந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. இவ்வளவு தான் திமுகவுக்கும் தளபதிக்கு இருக்கிற வித்தியாசம். தமிழ்நாட்டை சீக்கிரமாகவே வந்து இவங்ககிட்ட இருந்து மீட்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார்.